நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. நம்ம இப்படி ஒவ்வொரு பேராகிராஃபாக முடிச்சுட்டு போவோம். 19 பேராகிராஃப் இருக்கு இல்லையா நமக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இதில் சிவபுராணத்தில் பார்த்தோம்னா 23 இடத்துல தாழ் வாழ்க, கலல் வெல்க இப்படின்னு இருக்கும், அடி வாழ்க, இப்படி 23 இடத்துல இருக்கும். இதில் என்னென்னா தாழ் வணக்கம். இப்போ பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், நவவித பக்தி அப்படிம்போம். 9 வகையான பக்தி இருக்கும். அதில் மேலோட்டமாக உள்ள பக்தி என்ன அப்படின்னா, ஒரு புராண கதையை கேட்குறது. ஒரு புராண கதையை கேட்குறது அது ஒரு மேலோட்டமான முதல் லெவல் பக்தி. ரமண மகரிஷி அதில் ஆரம்பித்தவர் தான். ரமண மகரிஷிக்கு அவரோட சின்ன வயசில் 9-10 வயசு இருக்கும்போது அவருக்கு பெரிய புராணம் புக்கு கிடைக்கி. அதில் தான் அவரோட சிவபக்தியே ஆரம்பிக்குது. அதை படிச்சுட்டு நாயன்மார்கள் 63 நாயன்மார்களையும் தெரிஞ்ச உடனே அவரால் அதிலிருந்து வெளியே வரவே முடியல. அதில் என்ன அப்படின்னா புராண கதைகள், அது முதல் லெவல். இதில் 9வது லெவல் என்ன சொல்லுதோன்னா ஆத்ம நிவேதனம் அப்படின்ட்டு. அதாவது என்ன கடவுள்கிட்ட முழுமையாக ஒப்புவிக்கிறது. கம்ப்ளீட் சரண்டர் டு லார்ட் சிவா. கம்ப்ளீட் சரண்டர். நான் என்னை முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்புவிச்சுக்கிறதேன் அப்படின்ட்டு அந்த லெவலில் இருந்து தான் மாணிக்கவாசகர் பாடுதார். தாழ் வணக்கம் அப்படிங்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமசிவாய நம வணக்கம். சிவ நம்ம சிவன் பரம்பொருள். ஆய அப்படின்னா சரணடைதல். நான் உன்னை வணங்கி உன்ட்ட சரணடைகிறேன்ப்பா அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கிறது. நமச்சிவாய வாழ்க. நாதன், நாதன்னா என்னோட தலைவன், நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இங்கே இமைப்பொழுதும் அப்படிங்கிறது மாணிக்கவாசகர் என்ன லெவல்ல இருந்து இதை பாடுதாரு அப்படின்னா, நம்ம ஓம் நம சிவாய நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓம் நம சிவாய ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறோன்னே தெரியாது. நம்ம ஒவ்வொரு செயலை ஆரம்பிக்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, இல்லை ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இது பஞ்சாட்சர மந்திரம். இந்த இப்படி சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறத ஸ்தூல ஜபம் அப்படிங்கிறாங்க. ஸ்தூல ஜபம் ஒரு லெவல். அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய சொல்லும் போதெல்லாம் நான் சிவன் மட்டும்தான் என் மனசில் இருக்கிறாரு, வேற எந்த நினைப்பும் இல்லை அப்படின்ட்டு. இதனால தான் என்ன ஓட்டங்கள் ரொம்ப முக்கியம். ஓம் நம சிவாய சொல்லும்போது சிவன் மட்டும்தான் இருக்கிறாரு என் மனசில், நான் வேற எதையோ நினச்சிக்கிட்டுலாம் சொல்லலை. அந்த நேரத்தில் என்னோட எண்ணமும் சொல்லும் ஒருங்கிணைந்து இருக்கு. எண்ணம் சொல்லு ஒருங்கிணைந்து இருக்கு. அதை சூக்ஷ்ம ஜபம் அப்படிங்கிறோம். இது அடுத்த லெவலு. இதுக்கும் மேலே போனோம்னா நமக்கு ஜப சித்தி. அந்த ஜப சித்தி இது படிப்படியாக நடக்கக்கூடியது தான். ஸ்தூல ஜபம், சூக்ஷ்ம ஜபம், ஜப சித்தி. ஜப சித்தியில் நமசிவாய எனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சிவன் நினப்பாவே இருப்பேன். அதை ஜப சித்தி அப்படிங்கிறாங்க. இந்த ஜப சித்தி மகான்கள் அடைந்த நிலை. இப்போ இவர் மாணிக்கவாசக பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவர் நீங்காம இருக்கணும்னே கேட்கல. மாணிக்கவாசக பெருமான் சிவன்ட்ட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காம இருக்கணும்னு கேட்கல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்ப எந்த நேரமும் சிவபெருமான் மாணிக்கவாசக பெருமான் மனசுலயே இருக்கிறாரு. அவர் ஜப சித்தி அடைஞ்சவர். இப்ப ரமண மகரிஷிய நிறைய நம்ம வீடியோல எல்லாம் பார்த்துருப்போம். வீடியோவில் சின்ன சின்ன வீடியோஸ் அவைலபிள். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரமண மகரிஷியை பார்த்தோம்னா அப்படியே அவர் பெருமான் ஏதோ ஒரு ஆங்கிள் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார், ஏதோ ஒரு இடத்த அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சிரிக்கிறதோ ஏதோ இருக்காது. அவர் ஏதோ ஒரு இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஜப சித்தியில் இருக்கிறாரு. ஏன் அப்படி ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நினைப்போம். அவருக்குள்ள சிவபெருமான் நினைப்பாவே இருக்கு. சிவபெருமான் எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. சிவனையே நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஜப சித்தி அடைஞ்சவங்க.
எந்த நேரமும் அவங்க பிரார்த்தனையிலேயே தான் இருக்கிறாங்க. ஸோ இது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறதுக்கு ஜபசக்தி அடைஞ்ச நிலையிலிருந்து தான் மாணிக்கவாசகர் இந்த பாட்டையே பாடுதார். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இப்போ நம்ம சிவபுராணம் சிந்திக்கும் போது மாணிக்கவாசகர் பெருமானை பற்றி இதில் பேசணும். ஏன்னா அவர் எழுதுனது அவரோட அனுபவம். அவரோட அனுபவம். மாணிக்கவாசக பெருமான் திருவாத ஊரில் பிறந்தார். நாளைக்கு காலையில் திருவாத ஊர் தான் போகிறேன். மதுரை பக்கத்தில் திருவாத ஊரில் பிறந்தார். அவரோட பெற்றோர்கள் சம்புபாத சரிதர், சிவஞானவதி அம்மையார், 2 பேரும் பெரிய சிவபக்தர்கள். அங்கே உள்ள சிவன் கோயில், திருவாத ஊர் சிவன் கோயிலில் தொண்டு செய்கிறாங்க. இவரையும் ஒரு பக்தி நிறைந்த குழந்தையாக வளர்க்குறாங்க. அவரோட 16 வயசு வரும்போது அவருக்கு ஒரு சிறந்த ஞானம் இருக்குது. கல்வி கேள்விகளில் சிறந்தவர். மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது அந்த ஊரில். இது எப்படியோ மன்னனும் கேள்விப்படுறாரு. அரிமர்த்த பாண்டியன் அவர் தான் ஆட்சி செய்கிறார். அரிமர்த்த பாண்டியனுக்கும் அவரும் இதை கேள்விப்பட்டு நான் மாணிக்கவாசகரை சந்திக்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் சந்திக்கிறாங்க. அரசனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி மகானை பார்க்கும்போது மகானை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு உண்டாகும் இல்லையா, அந்த மாதிரி மன்னனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. நான் உங்களை தென்னவன் பிரம்மராயன் ஒரு பட்டம் கொடுத்து அவரை முதலமைச்சராக அவரை நியமிக்கிறாரு. நமக்கு 2 முதலமைச்சர்கள் சைவ சமயத்தில். ஒருத்தர் சேக்கிலார் பெருமான், இன்னொருத்தர் மாணிக்கவாசக பெருமான். 2 பேரும் முதலமைச்சர்கள். இவரை முதலமைச்சராக நியமிச்சிருந்தாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு. அனுமானத்தில் 21 வயசு இருக்கும். அப்படியே முதலமைச்சராக அவரோட பணியை செவ்வனே செஞ்சிட்ருக்கிறாரு. மன்னனும் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 25 வயசு ஆகும்போது இவருக்கு அப்படியே படிப்படியாக சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம வந்த வேலை இது இல்லை போல இருக்க அப்படின்ட்டு. சாதாரண மனுஷனுக்கு முதலமைச்சராக ஆக்கி வச்சிட்டோம்னா என்ன, எனக்கு சாமி கும்பிட கூட நேரம் இல்லைப்பா அப்படிம்பார். சாதாரண மனுஷனை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா. இவருக்கு எந்த வகையிலையும் ஐஸ்வர்யத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ ஞானத்துக்கோ எதுலேயும் பஞ்சமே இல்லை. அவருக்கு 25 வயது நிரம்பின உடனே அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பித்து, எனக்கு குரு ஒருத்தர் வேணும், எனக்கு வழிகாட்டுறதுக்கு குரு ஒருத்தர் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதுக்கான வேலையெல்லாம் சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் மன்னன் 12,000 பொற்காசுகளை கொடுத்து, நம்ம குதிரைப்படை கொஞ்சம் வீக்காக இருக்குது, நலிவடைந்து இருக்குது, நீங்கள் போய் அரேபிய குதிரைகள் அறந்தாங்கில போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ போன இடத்துல திருப்பெருந்துறை, அவர் ஒரு படைபலத்தோடு போயிட்டுருக்கிறாரு. அங்கே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குரல் அவரை ஈர்க்கவும் செய்யுது. ஒன்று பஞ்சாட்சர மந்திரம் சோலைக்குள்ளே இருந்து வருது. அப்போ காடு மாரி இருந்திருக்கும். அப்போ அவருக்கு வந்த உடனே அவர் எங்கே இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்ட்டு அந்த சத்தம் பார்க்க போனால், குருந்த மரத்தடியில் ஒரு வேதியர் தன்னோட மாணாக்கர்களோடு உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே, அந்த வேதியரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பில் என்னையும் சேர்த்துக்கிடுதீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் வேதியர் சேர்ந்துக்கோங்கன்ட்டு ஞானோபதேசம் பண்ணி, அப்போ அவர் முன்னாடி சிவபுராணத்தை பாடுறாரு. சிவபுராணத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சிவபெருமானை முன்னாடி வச்சுட்டு பாடுறாரு. சிவபெருமான் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. அவர் முன்னாடி மாணிக்கவாசகர் நின்று பாடிக்கிட்டு இருக்கிறாரு. எப்பேற்பட்ட பதிகம் என்ன, சிவபெருமான் முன்னாடி நின்று பாடிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த பாட்டை மனமுருகி மாணிக்கவாசகர் பாடியிருக்கும் போது சிவபெருமான் இருந்தார். அதே மாதிரி நம்ம மனமுருகி பாடினோம்னா சிவபெருமான் முன்னாடி வருவார். இது அப்படிப்பட்ட ஒரு பதிகம். அதனால் இந்த பதிகத்தை பொருள் உணர்ந்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த நம்மளோட சந்திப்புக்கான நோக்கமே. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இங்கே கோகலிங்கிறது திருவாவடுதுறையே அருள் புரியும் எம்பெருமான். அவர் குரு மனிதன் அப்படிங்கிறாரு.
குருவுக்கெல்லாம் குரு. ஏன்னா மாணிக்க வாசகர் ஒரு சாதாரண குருவை தான் தேடிட்டு இருந்தார். ஆனால் சிவபெருமானே குருவாக வந்து, அந்த வேதியர் வேற யாரும் இல்லை, சிவபெருமான் தான். அவர் குருவாகவே வந்து, சிவபெருமான் குருவாகவே வந்து இந்த பூமியில் எழுந்தருளி மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். திருப்பெருந்துறையில் அந்த குருந்த மரத்து அடியில் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, அவரோட பாத கமலங்கள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சைவ சமயத்தில் 28 ஆகமங்கள் சொல்லுவோம். காமிகம் ஆகமம், யோகஜம் ஆகமம். காமிகம் ஆகமம்னா சிவன் கோயிலை எப்படி கட்டி நிர்வகிப்பது, இந்த பூஜை முறைகள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த ஆகமங்கள், இந்த ஆகமமே யாருன்னா சிவபெருமான் தான். அதுக்கு வந்து ஆசிரியர் கிடையாது. ஆகமத்தை எழுதியவர் இவர் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ புத்தகம் போட்டிருக்கவங்க பேரை எழுதியிருக்கலாம், ஆனால் அதை முதல் முறையாக கொடுத்தது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். ஆகமமே அவர் தான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான்னா எனக்கு அருகில் இருந்து தித்திப்பவன், என்னோட இதயத்தில் எப்பவுமே தித்திக்கிறவர், என் அருகில் இருந்து தித்திப்பவர். அங்கே சீட் இருக்கம்மா? இருக்கம்மா, உட்காருங்கம்மா. சரி சரி. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, என் அருகில் இருந்து தித்திப்பவரோட தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இங்க ஏகன் கடவுள் ஒருத்தரா இருக்கார், சிவபெருமான் ஒருத்தர் தான். ஆனா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கும்போது, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கும்போது அவர் வந்து அநேகனா இருக்கார். அநேகன்னா பலவா இருக்கிறது. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஏகன்னா ஒருத்தர், அநேகன். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க.